சுவாமியே சரணமையப்பா, கலியுக கண்கண்ட தெய்வமே சரணமையப்பா. சுவாமி ஐயப்ப பகவானுடைய வரலாற்றை தெரிந்து கொள்வதற்காக ஸ்ரீ மணிகண்ட ஐயப்ப பக்தர்கள் சார்பாக குருநாதர் என்ற முறையில் சில சுவாமி பகவான் ஐயப்பனுடைய வரலாற்றை பற்றி நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆன்மீக ஒரு கருத்துடன் சொல்ல விளைகிறேன். கரம்பன் ரம்பன் என்ற ஒரு இரு அசுரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்களில் ரம்பனுக்கு பிறந்த மகன் மகிஷாசுரன். இந்த மகிஷாசுரன் சிவனை வேண்டி இந்த உலகத்தில் எனக்கு எந்த விதமான அழிவும் நேரக்கூடாது என்று கடும் தவம் புரிந்தான் சிவனை நோக்கி. இவனுடைய பக்தியை வியந்து சிவபெருமானே நேரில் வந்து இவனுக்கு ஆட்சி தந்து இவனுடைய பக்தின் வியத்தால் நான் மிகவும் வியந்து போனேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று அந்த மகிஷாசுரனை பார்த்து சிவபெருமான் கேட்டுக்கொண்டார். உடனடியாக அவன் எனக்கு சாகா வரம் வேண்டும் என்று கேட்டவுடன் அந்த வரத்தையும் சிவபெருமான் அவனுக்கு அளித்தார். அவன் அந்த வரத்தை வாங்கி கொண்டு தேவர்களையும் மக்களையும் அனைவரையும் மிகவும் கடுமையான என்ன பண்ணும் தெரியாம அவர்கள் மீது சினம் கொண்டு அவர்களை மிகவும் சோகத்தில் மூழ்கடித்தான். அவனுடைய துன்பம் தாங்காமல் தேவர்கள் அனைவரும் சென்று சண்டிகா தேவி அப்படிங்கிற அந்த தேவியை வணங்கினார்கள். சண்டிகாதேவி யார் என்று கூறினால் துர்க்கையினுடைய அம்சம்தான் சண்டிகாதேவி. அந்த சண்டிகாதேவி உடனடியாக சென்று அந்த மகிஷாசுரனை வதம் செய்தார். வதம் செய்து தேவர்களையும் மக்களையும் காத்து அருளினார். உடனடியாக அப்பொழுது லீலாவதி, அதாவது லீலாவதி தத்தன் அப்படிங்கிற ஒரு 2 இணையர் வாழ்ந்திருந்தார்கள். அந்த தத்தனுக்கும் லீலாவதி கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால் அந்த தத்தனா இருக்கக்கூடிய அந்த கணவன் லீலாவதியை பார்த்து, நீ அரக்கியாக எருமை முகம் கொண்டு அரக்கியாக கடவாய் என்று சபித்தார். உடனடியாக அந்த அரக்கியானவள் கரம்பன், அந்த கரம்பனுடைய மகளாக மகிஷி என்ற பெயருடன் எருமை தலை கொண்டு அவள் பிறந்தாள். அவள் பிறந்தவுடன் அவள் என்ன செய்தால் தெரியுமா? அவளும் பிரம்மனை நோக்கி தவம் இருக்கிறாள். இவள் பிரம்மனுக்கு தவம் இருந்தவுடன் இவள் தவத்தை கண்டு வைத்த பிரம்மதேவரே இயங்கி வந்து மகிழ்ச்சியை பார்த்து, உன்னுடைய தவத்தால் நான் வியந்து போனேன், உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்று அந்த பிரம்மன் மகிழ்ச்சியை அரக்கியை பார்த்து கேட்கிறார். அதற்கு அந்த மகிழ்ச்சி, எனக்கு இந்த உலகத்தில் சாகாத வரம் வேண்டும். அப்படி நான் சாகக்கூடிய வரம் வேண்டும் என்றால் அரணுக்கும் ஹரிக்கும் பிறந்த புதல்வனாக பிரம்மச்சாரியம் கொண்டவனாக 12 ஆண்டுகள் பிரம்மச்சாரியம் கொண்டவனால் மட்டும் எனக்கு அழிவு நேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டால், அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பிரம்மனும் அந்த அருளை கொடுத்து அவருக்கு அருள் செய்தார். அவள் அந்த அருளை பெற்றுக்கொண்டு ஆணவத்தில் தேவர்களையும் இந்திரர்களையும் மக்களையும் அனைத்தை வாட்டி வதைத்து எடுக்கிறான். அஞ்சி நடுங்குகிறார்கள். என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும், அஞ்சி நடுங்குகிறார்கள். அப்பொழுதுதான் பார்த்தீர்கள் என்றால் சர்வாசர் என்ற ஒரு முனிவரின் சாபத்திற்கு இணங்க இந்திரர்களும் தேவர்களுக்கும் நரையும் தோள்களும் சுருக்கம் ஏற்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது மந்தராமலை மத்தாகவும் வாசியை பாம்பாகவும் எடுத்து கயிறாகம் கொண்டு அந்த தேவர்களும் அரக்கர்களும்